ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் பருப்பு எப்படி கடையிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நான் இங்கே 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், 1 கப் அவ்வளோ துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 1 பூண்டு வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 5, 12 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, வடகம், தாளிக்கிற வடகம், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, ஒரு லெமன் சைஸ் அவ்வளோ புளி, தாளிக்கிறதுக்காக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம முதல்ல இதுக்கு ஒரு குக்கரில் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கும் போது நம்ம கழுவி வச்சுருக்கிற பருப்பு போட்டுக்கலாம். அதுலேயே பருப்பு கூடவே ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பருப்பு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு அது கூடவே சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க அது கூடயே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயெலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி செப்பரேட்டாக வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நல்லா வெந்துட்டால் நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கத்திரிக்காய் இவ்வளோ வெந்திருக்கு. இவ்வளோ வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வச்ச பருப்பு கூட நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை போட்டு கடைஞ்சிக்கலாம். நம்ம பருப்பு கடையிற குண்டால கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. பருப்பு போடாதீங்க, வெறும் தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இங்கே போட்டுன்னு இருக்கேன். இப்போ இது நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ இது இவ்வளோ கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதிலே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ரொம்பலாம் நைஸாக ஆகிறது வேணாம், 1-2 மெசிச்சுக்கோங்க போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் ரொம்பலாம் மெசினுன்றது வேணாம், இவ்வளோ இருந்தால் போதும். நம்ம பருப்பு குழம்பு சாப்பிடும்போது அது 1-2 வாய்க்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொத்தமல்லி வந்துட்டு தாளிக்கும் போது போடுறத விட இந்த மாதிரி பருப்பு கடையும் போதே போட்டுக்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு போட்டுன்னுடலாம். மிச்சம் இருக்கிற பருப்பு மொத்தமாக இதிலே போட்டுன்னுடுங்க. எல்லா பருப்பும் மொத்தமாக போட்டு கடைஞ்சிட்டேன் நான். இப்போ இதிலே நம்ம எடுத்து வச்சுருந்த புளி ரசம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நம்ம இதை இப்போ தாளிச்சிக்கலாம். இதுக்கு நான் பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே எண்ணெய் ஊற்றி காய்ச்சின்னு இருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி துளியும் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற வடகம் அதில் போட்டுக்கலாம். வடகம் ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம். வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவு கலர் சிவந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு அதிலே ஊற்றினுடுங்க. பருப்பு ஊற்றிட்டேன். இப்போ இதை ஒரு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பருப்பு ரெடி ஆகிருக்கு. இது உங்களுக்கு சுட சுட களி கூட நல்லாயிருக்கும். சூடாக வெள்ளை சாப்பாட்டு கூட நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எங்கள் சேனல் பார்த்துட்டு இருங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.